இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா பேசிக் மாடலிங், ஒரு வால், டோர், விண்டோ அது எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க, அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக பார்ப்போம். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே பண்ணால் இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ப்ராஜெக்ட்டா சேவ் பண்ணலாம். இல்லன்னா டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணலாம். இத ப்ராஜெக்ட்ன்னு சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது பாருங்க ஆர்விடி ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஆர்விடி அப்படின்னு சேவ் ஆகுது. இந்த ஆப்ஷன்ஸ்ல நான் 1ன்னு குடுத்துட்டு, இங்க ப்ராஜெக்ட் நேம் குடுத்துட்டு சேவ் பண்றேன். எப்படி போய் சேவ் ஆகுது பாருங்க. இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் இதுல காமிக்க மாட்டேங்குது. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் போனா ஓகே, இது வந்து ஃபோல்டர் தான் காமிக்குது. ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு போனா .rvt அப்படின்னு இருக்கு. ஆட்டோடெஸ்க் ரிவிட் ப்ராஜெக்ட். இதுக்கு அடுத்தது இதே ஃபைலை வந்து ஃபைல் சேவ் as டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு. இது வந்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை சேவ் ஆகும். நீங்க பாருங்க RTE ஃபார் டெம்ப்ளேட். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சேவ் பண்ணா ஃபோல்டரில் போய் பார்த்தா இது வந்து ஆட்டோடெஸ்க் ரிவிட் டெம்ப்ளேட் அப்படின்னு சேவ் ஆகுது. RTE. இதுக்கு அடுத்தது இந்த 2 ஃபைல் ஃபார்மேட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ணுறோம். புதுசாக ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணுறோன்னா ஒரு டெம்ப்ளேட் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். RFT ரிவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட். இது வந்து பை டிஃபால்ட் ஆட்டோடெஸ்க் ரிவிட்லேருந்து வரும். ஓகே, ஏற்கனவே இருக்கிறத வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு டைட்டில் பிளாக் டெம்ப்ளேட் இதை வந்து எடுக்கிறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து RFT. ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து சேவஸ் பண்ணுறோம். சேவஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேமிலியாக தான் சேவ் பண்ண முடியும், டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ண முடியாது. ஃபேமிலியாக அதை இடத்துல சேவ் பண்ணால் RFA ரிவிட் ஃபேமிலி. ஃபோல்டரில் பார்த்தா ஆட்டோடெஸ்க் ரிவிட் ஃபேமிலி அப்படின்னு வருது. RFA. ஒருவேளை நீங்கள் இதையே நீங்கள் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணும்போது .rft அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெம்ப்ளேட்டாக மாறிடும். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா RFAன்னு தான் இருக்குது. ஸோ ஓப்பன்ஸ் வித் அன்னோன் அப்ளிகேஷன் அப்படின்னு மாறிடுச்சு. இது சேஞ்ச் பண்ணி நம்ம ரிவிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அன்னோன் அப்ளிகேஷனாக இருக்குது. ரிவிட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபைலில் போயிட்டு சேவ் as ஃபேமிலி அப்படின்னு கொடுத்தோம். அப்போ RFA அப்படின்னு சேவ் ஆச்சு. இப்போ கரண்ட் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இதில் கிரியேட் நியூ கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர் அப்படின்னு போனால் RFT இதில் ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது. ஓப்பன் டெஸ்க்டாப் பிமார்க். இதில் வந்து RFT, இது வந்து RFT அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம். பட் பாருங்கள் இது இன்னுமே .rft .rfa அப்படின்னு இருக்குது.
ஓகே. இத வந்து நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது கரெக்ட் நேம் இல்ல அப்படின்னு எரர் வருது. ஸோ நம்ம வந்து டாட் ஆர்எஃப்டி அப்படின்னு போட்டு வந்து ஃபார்மட்ட சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. சேஞ்ச் பண்ண முடியாது. ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணிட்டு இத எனக்கு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணணும் அப்படின்னா, சேவ் அஸ் ஃபேமிலி இதுல வந்து டாட் ஆர்எஃப்டி ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்எஃப்டி அப்படின்னு சேவ்ன்னு குடுத்தா, ஃபைல் வந்து சேவ் ஆகுது. ஃபைல் க்ளோஸ். நெக்ஸ்ட் டைம் வென் வி கிரியேட் a நியூ இதுல டெஸ்க்டாப்ல போயிட்டு ஆர்க்கிடெக்சர் அதில போனா ஆர்எஃப்டில காமிக்க மாட்டேங்குது. பிகாஸ் அது என்னது டாட் ஆர்எஃப்ஏவா தான் சேவ் ஆகுது. ஃபேமிலி டெம்ப்ளேட்டா சேவ் ஆக மாட்டேங்குது. இதில முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம யூசர் கிரியேட் பண்ணும்போது 3 டைப் ஆஃப் ஃபேமிலி ஃபார்மேட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபேமிலி டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. பை டிஃபால்ட் ஆட்டோடெஸ்க்ல என்ன டெம்ப்ளேட் வருதோ அத தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. பட் எக்ஸிஸ்டிங் ஃபேமிலிய எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணலாம், சேவ் அஸ் பண்ணலாம். நமக்கு இருக்கிறது வந்து ப்ராஜெக்ட், ரிவிட் ப்ராஜெக்ட், ரிவிட் டெம்ப்ளேட் அண்ட் ரிவிட் ஃபேமிலி. ரிவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட் நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து திரும்ப சொல்றேன். ஓகே. புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு ரிவிட்ல என்ன முடியும், என்ன முடியாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆனா பெட்டர். ஓகே. ஆல்ரைட். இப்போ வந்து டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபைல் டைப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது டேட்டம் எலிமெண்ட்ஸ், லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸ். இப்போ வந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட எடுக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைல வந்து ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அந்த ஃபைல்ல எத்தன லெவல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து லெவல் 0, லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே. அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல எத்தன வியூஸ் வந்து விசிபிளா இருக்கு. 0, 1 அப்புறம் ஒரு டூப்ளிகேட்டட் வியூ. அத சைட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அத செலக்ட் பண்ணா எனக்கு அசோசியேட்டட் லெவல்ல லெவல் 0 அப்படின்னு காமிக்குது. ஸோ லெவல் 0வ வந்து டூப்ளிகேட் பண்ணி சைட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இதுக்கு மீனிங். இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண உடனே ஃபைல வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுவோம். ஓகே. நியூ ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து இதில குடுங்க. எனி நேம் யூ கேன் கிவ் எனி நேம். ஆப்ஷன்ஸ்ல போனா, இதில வந்து மேக்ஸிமம் பேக்கப் 3 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 3ன்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஓகே குடுக்குறேன். சேவ் குடுக்குறேன். இப்போ வந்து ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஃபைலு சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நியூ ப்ராஜெக்ட். இத மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருவோம். இதுதான் நம்மளோட சேவ்டு ப்ராஜெக்ட். இதில நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். ஒருவேளை நான் வந்து என்ன பண்றேன், காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதில மாடிஃபை லெவல்ஸ்ல கிளிப்போர்டு அதுக்கப்புறம் ஜாயின் ஜியோமெட்ரி மாடிஃபைல காப்பி பண்றேன். ஓகே. ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபைல வந்து சேவ் பண்ண போறேன். சேவ் ஆப்ஷன் ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு குடுக்குறேன். சேவ் பண்ண என்ன ஆவுது, நியூ ப்ராஜெக்ட் டாட் 0001 அப்படின்னு வருது. இது வந்து என்னன்னா பேக்கப் ஃபைல். இப்போ செகண்ட் டைம் நான் வந்து லெவல வந்து மூவ் பண்றேன். ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஃபைல்ல.
திரும்ப சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். நியூ ப்ராஜெக்ட் .0002 அப்படின்னு வருது. இது வந்து செகண்ட் பேக்கப் ஃபைல். சேவ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேக்கப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. 3வது ஃபைலும் கிரியேட் ஆகும். 4த் டைம் வந்து நம்ம பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து டெலீட் ஆயிரும். டெலீட் ஆயிட்டு 2, 3, 4 3 ஃபைல் மட்டும் இருக்கும். ஓகே. நாம எப்பல்லாம் நம்ம வந்து சேவ் குடுக்குறோமோ, அப்பல்லாம் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். புதுசா கிரியேட் ஆகும். பட் 3 ஃபைல் மட்டும் ரீட்டெயின் பண்ணும். அதுக்கு தான் அந்த பேக்கப். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேக்கப் 3 அப்படின்னு குடுத்தோம். ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருவேளை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு போயிட்டு பேக்கப் ஃபைல் எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு, ஃபைல், சேவ் ஆஸ் இதே ஃபைல வந்து அதே இடத்துல சேவ் பண்ணு. ஓகே. அதே இடத்துல அதே பேர்ல சேவ் பண்ணும்போது, மேக்ஸிமம் 1 அப்படின்னு குடுக்கணும். சேவ் குடுத்தாச்சு. 1 அப்படின்னு குடுத்தா என்ன நடக்கும்? ஒரே ஒரு பேக்கப் இருக்கு. கட்டாயம் ஒரு பேக்கப் இருக்கும். ஓகே. நம்ம 0ன்னு குடுக்க முடியாது. ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட்ல இப்போ நான் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு 0 அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து எரர் வரும். ப்ளீஸ் என்டர் அன் இன்டிஜர் பிட்வீன் 1 to 999. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ குடுக்கணும். மினிமம் 1 பேக்கப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இது வந்து பேக்கப் ஃபைல். அடுத்தது நம்ம வந்து லெவல்ஸ் படிக்கலாம். லெவல்ஸ்ல நான் வந்து புதுசா ஒரு லெவல் கிரியேட் பண்றேன். ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து இங்கேருந்து வரையிறேன். வரையும்போது ஓகே லெவலுக்கு பதிலா நான் கிரிட் எடுத்துக்கிறேன். ஓகே. கேன்சல் லெவல் எடுத்துட்டு லெவல் வந்து வரையிறேன்னு வச்சுக்கோ. இதில என்ன வித்தியாசம்? இந்த லெவல் வந்து டைட்டில் இந்த லெஃப்ட்ல இருக்குது. இந்த லெவலுக்கு வந்து டைட்டில் ரைட்ல இருக்குது. ஸோ தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ல போனா, ஓகே. செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப்ல போனா, எனக்கு வந்து சிம்பல் அட் எண்ட் அது வந்து பை டிஃபால்ட் எண்ட் 1ல இருக்குது. ஓகே. இப்ப நான் வரையும்போது லெஃப்ட்ல இருந்து வரைஞ்சிருந்தேன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்லயே வந்திருக்கும். நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் வரைஞ்சதுனால இந்த டெக்ஸ்ட் இங்க இருக்குது. அதுதான் வித்தியாசம். இப்போ லெஃப்ட்ல இருந்து வரைஞ்சேன்னா, லெஃப்ட்ல வந்துற போது. இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இது எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. எ இந்த ப்ளூ கலர் வியூஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஆட் ஆயிருக்குது. இந்த பிளாக் கலர் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஆட் ஆகல. ஏன் அப்டின்னா, நான் வந்து லெவல் அப்டின்னு சொல்லிட்டு வரையும்போது, இந்த கிரியேட் பிளான் வியூ அப்படிங்கிறத செக் பண்ணல. கிரியேட் பிளான் வியூ இத செக் பண்ணிட்டு, இந்த பிளான் டைப்ஸ நான் வந்து என்னென்ன மாதிரியான பிளான் டைப் எனக்கு கிரியேட் ஆவணும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, ஓகே இங்க ஃப்ளோர் பிளான் இருக்கு, சீலிங் பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே குடுத்து, நான் ஒரு லெவல் வரைஞ்சேன் அப்படின்னா, இங்க பாருங்க இது ப்ளூ கலர்ல வருது. இது வந்து என்னத்த இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இந்த வியூ வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஆட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிளாக் கலர்ல இருக்கு. நான் வந்து இப்போ இந்த லெவல் எனக்கு வேணும். நான் வந்து மாடல்லாம் பண்ணிட்டேன். இந்த லெவல் எனக்கு வேணும் அப்படின்னா, வியூல போயிட்டு, பிளான் வியூஸ் அதுல போயிட்டு, ஃப்ளோர் பிளான் அதுக்குள்ள இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். இத மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே குடுக்கணும். ஓகே குடுத்தா, ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம், இந்த லெவல் வந்து ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடும். லெவல் ஹெட் ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடும். ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ 3டி வியூல நமக்கு லெவல்ஸ்னா என்ன அப்படின்னா, லெவல்ஸ் ஆர் லைக் எ வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். இதில தான் நம்ம வந்து மாடல் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லெவல் 1
அத வந்து டபுள் கிளிக் பண்ணி அந்த வியூக்கு போறேன். இல்ல அப்படின்னா, அந்த லெவல செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோ டூ ஃப்ளோர் பிளான் அப்படின்னு போறேன். ஓகே. நான் ஒரு 3டி வியூவ மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு, இந்த சைடு சைடு வியூவ எடுத்து வச்சுக்கிறேன். டைல் வியூஸ். இப்போ நான் வந்து ஆர்க்கிடெக்சர்ல போய் ஒரு வால் வந்து வரையிறேன். ஃபர்ஸ்ட்டு டவுட்டு எனக்கு இந்த வால் வந்து ஆர்க்கிடெக்சர் வாலா? ஸ்ட்ரக்சரல் வாலா? வால் பை ஃபேஸ்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். வால் பை ஃபேஸ்னா மாஸிங்கிலிருந்து ஒரு சர்ஃபேஸ வாலா கன்வெர்ட் பண்றதுக்கு இது வந்து வால் பை ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மத்தபடி இந்த 2மே ஒண்ணு தான். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி எனேபிள் ஆனது. இது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி எனேபிள் ஆகாதது. அவ்வளோதான் வித்தியாசம். வால் எடுத்த உடனே நமக்கு வந்து டைப் ப்ராப்பர்ட்டில நீங்க பாருங்க, டைப் செலக்டர்ல நான் வந்து செக் பண்றேன். எனக்கு 3 மேஜர் டைப் ஆஃப் வால் இருக்கு. ஒண்ணு பேசிக் வால், கர்டைன் வால், அப்புறம் ஸ்டேக்டு வால். ஓகே. ஸ்டேக்டு வால்னா ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு கம்பைன்டு வால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அலாய்டு வால். அலாய்டுன்னா அது மெட்டீரியல் மிக்ஸ் ஆன மாரி இருக்கும். எ வால் அபோவ் அனதர் அப்படின்னு சொல்லி ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறது. கர்டைன் வால்ங்கிறது கண்ணாடி வால். இந்த பேசிக் வால் தான் ஒரு நார்மல் வால் வித் வெர்டிகல் லேயர்ஸ். ஓகே. இங்க வந்து ஹாரிசான்டலி ஒன் அபோவ் அனதர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வால் வரையிறேன். ஒரு வாலு வரையிறேன். வரைஞ்ச உடனே ஓகே. ஒரு வால் வரையறதுக்கு முன்னாடி ஒரு வால் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த விஷயங்கள். எனக்கு வால்ல லைன் டூல் வச்சு நான் ட்ரா பண்ண போறேன். ரெக்டாங்குலர் ட்ரா பண்ண போறேன். இப்படின்னு இதில சூஸ் பண்ணணும். செகண்டு ஆட்டோமேட்டிக்கா ஜாயினா இருக்கணுமா? வேண்டாமா? ஆட்டோ ஜாயின். ஆட்டோ ஜாயின் அண்ட் லாக். இது வந்து 2025ல இது வந்து இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த மாரி இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல வந்து அ செயின் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஜாயின் ஆயி தான் வரும். பாருங்க செயின் அப்படின்னா, இங்க பாருங்க எப்படி கனெக்ட் ஆகியிருக்குது. அத செயின வந்து அன்செக் பண்ணுனா, பாருங்க அடுத்த வால் வந்து கன்டின்யூ ஆகல. அடுத்த வால் கன்டின்யூ ஆகல. செயின் அப்படின்னு குடுத்தேன்னா, இது கன்டின்யூ ஆகுது. ஓகே. இப்போ வந்து ஜாயின் வால் எடுக்கும்போது ஜாயின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஜாயின் அப்படின்னு குடுத்தேன்னா, இப்போ நான் ஒரு வால்ல வரையும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகும். ஈவன் பை டிஃபால்ட் மெட்டீரியல் வந்து சேமா இருந்துச்சுனாலே ஜாயின் ஆயிடும். ஓகே. சம்டைம்ஸ் ஜாயின் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாயின், ஆட்டோ ஜாயின். ஆட்டோமேட்டிக்லி ஜாயின் a நியூ கிரியேட்டட் ஆர்க்கிடெக்சர் வால் வித் அட்ஜசன்ட் வால். ஜாயின் அண்ட் லாக் அப்படின்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து 2025ல தான் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா, செலக்ட் பண்றோம். எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஓகே. ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் அண்ட் லாக் அப்படின்னு இருக்குது. இது வந்து ரிவிட் 2025ல தான் இருக்கு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. இதுல முக்கியமா படிக்க வேண்டியது என்னன்னா, இதுல ஒரு வால் இருக்கு. இந்த வாலோட ப்ராப்பர்ட்டீஸ். இங்க ப்ராப்பர்ட்டீஸ் பேலட்ல ஒருவேளை இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க திரும்ப எடுக்கணும்னா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பேலட் வந்து வரும். ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல ஒரு எலமெண்ட்ட செலக்ட் பண்ண உடனே, அதோட இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து இது வந்து டைப் செலக்டர். நம்ம ஒரு வால இன்னொரு வால் டைப்பா மாத்திக்கலாம். அதோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இங்க வந்து வாலோட கேட்டகரி ஃபில்டர் இருக்கு. அதாவது செலக்ஷன் ஃபில்டர் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஐட்டம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதான் நம்பர் ஆஃப் ஐட்டம் 1ன்னு காமிக்குது. கேட்டகரி வால் அப்படின்னு காமிக்குது. இந்த ரைட் சைடு வந்து எடிட் டைப் பட்டன் இருக்கு. இது எடிட் டைப் போனா டைப் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. இதுல இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? டைப் ப்ராப்பர்ட்டினா என்ன? அப்படின்னா,
இன்ஸ்டன்ட்லி நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்குதோ அது இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இது எடிட் டைப்புக்குள்ள போயாச்சுன்னா நமக்கு டைப் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. ஓகே. இப்போ ஒரு வால் வந்து செலக்ட் பண்றேன். இது செலக்ட் பண்ணா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பேஸ் அண்ட் டாப். எனக்கு எதிலிருந்து எது வரைக்கும் இந்த வால் இருக்குது. பேஸ் கன்ஸ்ட்ரெயின். பேஸோட லெவல் வந்து லெவல் 0. நீங்க பாருங்க லெவல் 0. பேஸ் ஆஃப்செட் 0. இப்போ நான் ஒரு 1000 அப்படின்னு குடுத்தா, ஆஃப்செட் வந்து மேல போகுது. இதே நான் வந்து இந்த ஹேண்டில் வச்சு டிராக் பண்ணலாம். பாருங்க இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரெயின். இப்போ 0ன்னு மாத்துனா லெவலோட அலைன் ஆயிடும். இதே இது டாப் கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அன்கனெக்டட். இந்த ஓவரால் ஹைட் வந்து 10 மீட்டர்ஸ் இருக்கு. இப்போ இத வந்து 3 மீட்டர் அப்படின்னு குடுத்தா, அதோட ஹைட் ரெட்யூஸ் ஆயிடும். இதே இத வந்து எனக்கு லெவல் 1 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா, இது பாருங்க இன்ஆக்டிவ் ஆயிடுது. லெவல் 1 வரைக்கும் போய் அட்டாச் ஆயிடுது. லெவல் 1க்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மேல வேணும் அப்படின்னா, டாப் ஆஃப்செட் குடுக்கலாம். ஓகே. அண்ட் ரூம் பவுண்டிங் அப்படின்னா, நம்ம ரூம் ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ரூம் பவுண்டிங் வந்து செக் பண்ணி வைங்க. இல்ல அப்படின்னா அன்செக் பண்ணி வைங்க. ஸோ, இதுதான் ரொம்ப முக்கியமா படிச்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து ஒவ்வொன்னுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க படிக்கணும். ஓகே. லொகேஷன் லைன்னா என்ன? அப்படின்னா, ஒரு வால வந்து ட்ரா பண்ணும்போது, நம்ம மவுஸ்ல ஹோல்டு பண்ற லைன் தான் லொகேஷன் லைன். அது வந்து வால் எக்ஸ்டீரியர் லைனா இருக்கணுமா? இன்டீரியர் லைனா இருக்கணுமா? சென்டர் லைனா இருக்கணுமா? அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு வால வந்து எடுக்கும்போது, இந்த இடத்துல காமிக்கிற ஆப்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் புரியணும். அப்பதான் நீங்க வரையறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். முக்கியமா ஆப்ஷன்ஸ் பார்ல இந்த ஹைட்னா என்ன அர்த்தம்? டெப்த்னா என்ன அர்த்தம்? டெப்த்னா வரையிற லெவல்ல இருந்து வால் வந்து கீழ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த்ன்னு குடுக்குறேன். இதுல ஹைட் வந்து 8 மீட்டர் குடுத்துருக்கு. ஓகே. லொகேஷன் லைன், வால் சென்டர் லைன், செயின் ஆப்ஷன் இருக்குது. ஆஃப்செட் 0, ரேடியஸ் இல்ல. ஜாயின் ஸ்டேட்டஸ் அலோவ். இத சேம் ஜாயின் தான் இங்க வந்து வச்சிருக்கிறோம். ஓகே. ஜாயின் ஸ்டேட்டஸ் அலோவ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு வால் வரையிறேன். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு வால் வரையிறேன். வரைஞ்சா எனக்கு ஒரு எரர் காமிக்குது. எரர் என்ன எரர் காமிக்குது? நன் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் விசிபிள் இன் த ஃப்ளோர் பிளான் அப்படின்னு இருக்கு. இங்க அந்த எலிமெண்ட் வந்து விசிபிளா இல்ல. ஏன்னா, இந்த பிளான்ல இருந்து அந்த எலிமெண்ட் கீழ போகுது. இந்த 3டி வியூல பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த எலிமெண்ட் வந்து கீழ போகுது. இந்த வியூ ரேஞ்ச் வந்து லெவல் லெவல்ல இருந்து மேல எது வருதோ அத தான் காமிக்குமே தவிர, கீழ போறத காமிக்காது. ஸோ, அந்த இது வந்து விசிபிளா இல்ல. இப்போ வியூ ரேஞ்ச வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டா, நம்ம லெவல் 0ல இருக்கும். அதோட வியூ ப்ராப்பர்ட்டீஸ் போனா, எக்ஸ்டெண்ட்ஸ்ல வியூ ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. இது போயாச்சுன்னா போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கட் பிளேன் வந்து லெவல் 0. அதுல என்னன்னா, லெவல் 0லேருந்து மேல தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு வேள -100 அப்படின்னு குடுத்து, வியூ டெப்த் வந்து நீங்க அதே இதுல -100 அப்படின்னு குடுத்து, ஓகே குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. பாருங்க இந்த வால் வந்து இப்போ விசிபிளா இருக்கு. வியூ ரேஞ்ச் பேஸ்ட் ஆன் வியூ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் விசிபிளா ஆகும். இதுல வந்து கட் பண்ணியிருக்கிறனால கட் பேட்டர்ன் தெரியுது. இதுல வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கிறதுனால சர்ஃபேஸ் தெரியுது. கட் ஹேட்ச் இருக்குது. சர்ஃபேஸ்ல ஹேட்ச் இல்ல. ஸோ இதுதான் முக்கியமா உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது. வால் அப்படின்னா என்ன? அப்படின்னு தெரிய வேண்டியது. இப்போ ஒரு வால் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹைட்னா என்ன? டெப்த்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து ஹைட் வேணும். லெவல் டூ லெவல் தான் வரையணும். அப்போ இங்க வந்து எனக்கு டாப் லெவல், லெவல் 1 அப்படின்னு பண்ணிட்டு, அப்புறம் நான் வந்து ஒரு வால் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு வால் வருது. இந்த வால்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லெவல் 0 டூ லெவல் 1 கரெக்ட்டா இருக்கும். திரும்ப வால்க்கு போறேன். வால் எடுத்தா, லொகேஷன் லைன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னோட மவுஸ வந்து பாருங்க.
மவுஸில் நான் வந்து ஆரம்பிக்கும்போது இந்த ப்ளூ கலர் டேஷ் டேஷ் லைன் வருது. ஸோ அது வந்து வால் சென்டர் லைனில் இருக்குது. இப்போ நான் வந்து வால் எக்ஸ்டீரியருக்கு மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் வந்து வரையலாம். அன்னோட்டேட்ல போயிட்டு ஒரு டீட்டெயில் லைன் 2D லைன் வந்து வரைகிறேன். ஓகே. இப்போ பாருங்க, ஆர்க்கிடெக்சரில் வால் எடுத்து இந்த வால் சென்டர் லைன் அப்படின்னு வச்சு ஒரு வாலை வந்து வரைகிறேன். வரையும்போது பாருங்க, இந்த லைன் வந்து சென்டரில் வருது. வால் எடுத்து வால் எக்ஸ்டீரியர் அப்படின்னு வச்சுட்டு இந்த வாலில் வரைகிறேன். பாருங்க, இது வாலோட எக்ஸ்டீரியரில் அந்த லைன் இருக்குது. திரும்ப வால் எடுத்து இன்டீரியர் அப்படின்னு வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வாலோட அடுத்த சைடில் இருக்குது. இது வந்து எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா, எடிட் டைப்பில் இந்த ஸ்ட்ரக்சர், வால் ஸ்ட்ரக்சர் இதை வந்து ப்ரிவியூவும் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஸ்ட்ரக்சரில் போனோன்னா, இது வந்து கோர். கோர் வந்து எவ்வளவு? 100 mm. கோர் பவுண்ட்ரி. அது எக்ஸ்டீரியர் சைடு வந்து மேலே இருக்குது, இன்டீரியர் சைடு கீழே இருக்குது. கோர் எக்ஸ்டீரியர், கோர் இன்டீரியர். அப்புறம் ஃபினிஷ், ஓவரால் வால் எக்ஸ்டீரியர், ஓவரால் வால் இன்டீரியர். அப்புறம் ஓவரால் திக்னஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி செட் பண்ணுறது, நீங்கள் என்ன ஃபங்க்ஷனாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர், சப்ஸ்ட்ரேட், தெர்மல், இன்சுலேஷன், ஃபினிஷ் 1, 2, மெம்பரேன் லேயர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் நீங்கள் எந்த மெட்டீரியல்னாலும் வச்சுக்கலாம். திக்னஸ்ஸு ஷுட் பி மோர் தேன் 0. wrap அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா, இந்த ஃபினிஷஸ் லேயர் வந்து ஒரு வேளை ஒரு டோர் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பிளாஸ்டர் ரேப் ஆகும். இது ஆப்ஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் கோர் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்னு வருது. ஃபினிஷ் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ரைட். வேரியபிள், இதோட திக்னஸ் வந்து வேரி ஆகுதா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இருக்கிற வாலை எடுத்து எப்படி வரையணும். ஒரு ஃப்ளோர் பிளானை வந்து நான் வரைய போகிறேன். அதை வந்து எப்படி வரையணும் அப்படின்னு தெரியணும். ஓகே. வால் இதில் இப்போ வந்து புதுசாக நீங்கள் வந்து வரைகிறீங்க. ஓகே. அப்படின்னா நான் வந்து ஒரு இமேஜை பார்த்து வரைகிறேன், ஒரு கேடை வந்து பார்த்து வரைகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இமேஜை ரிவிட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கூகுளுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. கூகுளில் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹவுஸ். இந்த ஹவுஸ் பிளான் ஏதாவது ஒரு பிளானை வந்து சைஸ் கொடுத்துருக்கிற ஒரு பிளானை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு வச்சுருங்க. சேவ் இமேஜ் ஆஸ். ஓகே. ஜேபிஇஜி சேவ் ஆகுது. இப்போ அந்த இமேஜ் வந்து இதில் நான் வச்சு நான் வரைய போகிறேன் அப்படின்னா, இன்செர்ட் இன்செர்ட் போயிட்டு இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இம்போர்ட் இமேஜ் போயிட்டு இம்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லிங்க் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லிங்க் அப்படின்னு வச்சிங்கன்னா வெளியே எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஃபைலை உள்ளே வந்து பார்க்கலாம். பட் அதை வந்து காப்பி பண்ணியிருக்காது. ஸோ நம்மளோட ரிவிட் ஃபைல் சைஸ் வந்து அப்படியே இருக்கும். இம்போர்ட் இமேஜ் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரிவிட் ஃபைலுக்குள்ளே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால ரிவிட் ஃபைல் சைஸ் வந்து கூடிரும். ஸோ லிங்க் பண்ணியிருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். பட் சோர்ஸ் ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிவிட்டுக்குள்ளே தெரியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பிளான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு அந்த இமேஜை உள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்,
இது வந்து 10 ஃபீட் பை 13 13 இன்ச் 13 ஃபீட் 4 இன்ச் இருக்கு. ஓகே. இத வந்து ஸ்கேல் பண்ணணும். இப்போ மெஷர் பண்ணி பார்க்கணும். ரைட். கிராப் வியூவ எடுத்து விட்டா, ஒரு அன்னோடேட்ல போயிட்டு ஒரு டீட்டெயில் லைன இதில வரையறேன். ஓகே. இங்க ஒரு லைனு, இதில ஒரு லைன். இதில ஸ்னாப் பாயிண்ட் நமக்கு கிடைக்காது. இமேஜ்ல ஸ்னாப் பாயிண்ட் கிடைக்காது. இப்போ அன்னோடேட்ல டைமென்ஷன் பண்ணி பார்த்தா, எனக்கு வந்து எம்எம்ல இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மேனேஜ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அத கிளிக் பண்ணி, லென்த்ல நமக்கு தேவையானது ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ் அத குடுத்துக்குவோம். 27 ஃபீட் இருக்குது. ஆக்சுவலா 10 ஃபீட் தான். ஸோ இத வந்து ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணோம்னா, இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, மாடிஃபை நீங்க செலக்ட் பண்ண உடனே கான்டெக்ஸ்ட் மெனு, மாடிஃபை ராஸ்டர் இமேஜ் ஆப்ஷன்லாம் வந்துருது. இதில ஸ்கேல் அப்படின்னு குடுத்து, ஓகே. இதில 2 ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா எர்லியர் வெர்ஷன்ல வந்து ஆப்ஷன்ஸ் பார்ல கிராஃபிக்கல், நியூமெரிக்கல் அப்படின்னு இருக்கும். இங்க 2025ல இந்த மாரி குடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்க்கு வந்து நீங்க வந்து குடுக்கலாம். 10 ஃபீட் அப்படின்னா 10 அப்படி என்டர் பண்ணீங்கன்னா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல நம்ம ஒரு லைன், அப்ராக்ஸிமேட்டா ஒரு லைன் வந்து வரைஞ்சா, அன்னோடேட்ல அலைன்ட் டைமென்ஷன் எடுத்து பார்த்தா 10 ஃபீட், மோர் ஆர் லெஸ் 10 ஃபீட் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்ப ப்ரிசிஷன் வச்சு நம்ம வந்து செய்ய முடியாது. பட் ஆனா வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த இமேஜ நான் வச்சுக்கிட்டு, நான் இப்போ வரைய போறேன். எப்படி வரையறது? இப்போ இந்த இமேஜ வந்து பின் பண்ணிப்போம். ஸோ தட் இட் ஒன்ட் மூவ். இப்போ ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு ஒரு வால் எடுக்கிறேன். வால் எடுத்து வாலோட சைஸ் வந்து ஒரு 215 அப்படின்னு வச்சிருக்கிறேன். நான் வந்து இன்டர்னல் பாயிண்ட்ட வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சு வரையறேன்னு பிஃபோர் ஐ ட்ரா இந்த ஆப்ஷன்ஸ் பார்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரையணும். ஸோ ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர் எடுத்துக்கிறேன். ஜாயின் ஆகணும். ஓகே. இத வந்து இப்போ நான் வரையறேன். ஸோ எண்ட் டு எண்ட் நான் வரையலாம். வரைஞ்சிட்டு, இது பாருங்க இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ செலக்ட் பண்ணி இத ஃபிளிப் பண்ணணும்னா ஸ்பேஸ் பார் டைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் பார் டைப் பண்ணா அந்த பக்கம் போயிடும். அப்புறம் திரும்ப வால் எடுத்துட்டு, வால் வந்து எல்லா வாலும் வரையணும். ஸ்பேஸ் பார் டைப் பண்ணுங்க. ஓகே. ஒரு வால வந்து ஃபிளிப் பண்ணணும்னா ஸ்பேஸ் பார் டைப் பண்ணுங்க. அப்புறம் இங்கேருந்து நேரா மேல. ஃபிளிப் பண்ணணும்னா ஸ்பேஸ் பார் டைப் பண்ணுங்க. அப்புறம் இங்க வந்து முடிக்கிறோம். இப்படி வரைஞ்சிட்டு மாடிஃபைல போய் ட்ரிம் டூல் எடுத்து இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னா, இருக்காது. ஓகே. ஸோ நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணோம்னா 30 ஃபீட்ஸ். ஓகே. அவுட்டர் டூ அவுட்டர் இட் இஸ் 30 ஃபீட். இன்டர்னலி ஹவ் மச் இட் இஸ். இன்டர்னலி நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஓகே. அவுட்டர் டூ அவுட்டர் தான் இருக்குது. இன்டர்னல் டைமென்ஷன் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை வால் திக்னெஸ் வந்து கரெக்ட்டா நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா, கரெக்ட்டா வரும். அவுட்டர் டூ அவுட்டர் ஒரு டைமென்ஷன். இப்போ பாருங்க, அவுட்டர்ல நான் வந்து டைமென்ஷன் எடுக்கணும். எனக்கு வந்து சென்டர் தான் ஹைலைட் ஆகுது. அப்படிங்கிற நேரத்தில டேப் அப்படின்னு குடுக்கணும். டேப் குடுத்தா, அது வந்து செலக்ஷன டாகிள் பண்ணும். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தா 29 9 இன்ச்சஸ் இருக்கு. இத செலக்ட் பண்ணி நம்ம வந்து 30 அப்படின்னு குடுக்கலாம். 30 அப்படின்னு குடுத்தா, ஆக்சுவலா இமேஜ்ல இந்த டைமென்ஷன் வந்து கரெக்ட்டா குடுக்கலையோ என்னன்னு தெரியல. பட் வந்து சரியா இல்ல. நம்ம வந்து வரையும்போது இந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கணும். அன்னோடேட், அலைன்ட் இந்த மாரி டைமென்ஷன் எடுத்து செலக்ட் பண்ணி, இத வந்து 30 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது திரும்ப ஒரு வால் வரையறேன். ஓகே. ஃபிளிப் பண்ணணும்.
வால் வந்து எண்ட் டு எண்ட் வரைகிறேன். இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஓகே, செலக்ட் பண்ணி ஒரு டைமென்ஷன், இன்டர்னல் டைமென்ஷன் எடுத்து, இது வந்து 13 ஃபீட்டு 4 இன்ச்சஸ் இப்படி கொடுத்தா என்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வாலையும் வரையலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டோர் வேணும் அப்படின்னா டோர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இன்டர்னல் வால் வந்து வரையணும் அப்படின்னா இது வந்து 110 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து 100 டைப் வால் ரொம்ப பெருசாக இருக்குது. 102 எக்ஸ்டீரியர் வால், இன்டீரியர் 100. ஓகே, இன்டீரியர் வால் டைப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரியேட் சிமிலர் அப்படின்னு கொடுத்து இந்த வாலை நான் வரைகிறேன். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மாடிஃபைல போய் எக்ஸ்டெண்ட் டூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதில் எனக்கு ஒரு டோர் வருது. ஆர்கிடெக்சரில் போயிட்டு டோர், பெரிய டோராக இருக்குது, சின்ன டோர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டோரை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, வால்ல இருந்து எனக்கு எவ்வளவு தூரம் வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். செலக்ட் ஒரு டைமென்ஷன் வந்து வருது. இதில் எனக்கு 1 ஃபீட் ஆஃப்செட் வேணும் அப்படின்னா 1 ஃபீட்னு கொடுக்கலாம். டோர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒருவேளை விண்டோ ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோ எடுத்து நம்ம வந்து டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து புது விண்டோ வேணும், புது டோர் வேணும் அப்படின்னா இன்செர்ட்டில் போயிட்டு லோட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து டோர்ஸ் ஆர் விண்டோஸ் அங்கே போயிட்டா நமக்கு நிறைய விண்டோஸ் டைப் வந்து கிடைக்கும். ஓப்பன் கொடுத்து அதில் நிறைய சைஸ் கிடைக்கும். என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இந்த விண்டோவோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வால் வரைங்க, டோர் ப்ளேஸ் பண்ணுங்கள், விண்டோ ப்ளேஸ் பண்ணுங்கள். விண்டோவோட சில் ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோரோட சில் ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளான் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, த ரிமைனிங் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பிளானை இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வரைஞ்சி பழகிட்டு நாளைக்கு வந்து ரிமைனிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதோ செய்ய முடியல அப்படின்னாச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஸோ நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே சொல்லுங்க. எது? ஆமா, ஆமா. ம்ஹ்ம். ஸோ டெம்ப்ளேட்டுன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். என்னன்னா, டைட்டில் பிளாக்க வந்து டெம்ப்ளேட்டுன்னு நெனச்சுக்குவாங்க. ஆக்சுவலா டைட்டில் பிளாக் இஸ் அ டைட்டில் பிளாக். அது டெம்ப்ளேட் கிடையாது. ரிவிட்ட பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறது பிளாக்ஸ் இன் ஆட்டோகேட். அதாவது இது வந்து ரிவிட் ஃபைல். இதில வந்து நான் ஒவ்வொன்னையா எடுத்து வரையும்போது, ஈச் எலமெண்ட் இஸ் அ ஃபேமிலி. ஓகே. அந்த ஃபேமிலிஸ வந்து நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, அதில லோடபிள் ஃபேமிலி, சிஸ்டம் ஃபேமிலி, மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி அப்படின்னு 3 இருக்கு. அதில லோடபிள் ஃபேமிலி அப்படின்னா, இந்த மாரி டோர், விண்டோ அப்படிங்கிறத இன்சர்ட் போயிட்டு லோட் ஃபேமிலி குடுத்து, நம்ம லோட் பண்ணி உள்ள வந்து பிளேஸ் பண்றோம். அது லோடபிள் ஃபேமிலி. ஆர்க்கிடெக்சர்ல வால் எடுத்து நான் வால் வரையிறேன். இது வந்து சிஸ்டம் ஃபேமிலி. இது வந்து வெளிய இருந்து லோட் பண்ண தேவையில்ல. இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே இருக்கும். அது வந்து சிஸ்டம் ஃபேமிலி. இப்போ 2லயுமே எனக்கு பண்ண முடியல. எனக்கு வித்தியாசமா இன்னொன்னு வேணும் அப்படின்னா,
ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் மாடல் இன் பிளேஸ். ஓகே. பிளேஸ் எ காம்போனன்ட் அப்படின்னா, அது வந்து ஏற்கனவே இருக்கிறத லோட் பண்ணி, அத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர லோட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அது வந்து லோடபிள் ஃபேமிலி. இங்கேயே மாடல் பண்ணணும் அப்படின்னா, மாடல் இன் பிளேஸ். ஃபேமிலின்னா என்ன? பிளாக்ஸ் இன் ஆட்டோகேட். ரிவிட்ல வந்து ஒரு ஃபேமிலி ஃபர்னிச்சர் அத வந்து ஃபேமிலியா மாடல் பண்ணிட்டு, ரிவிட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்றோம். தட்ஸ் இட். இதுல ஃபேமிலீஸ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா பார்த்தீங்கன்னா, 2டி ஃபேமிலி, 3டி ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. ஸோ 2டி ஃபேமிலி அப்படின்னா, அ ஒரு டீட்டெயில் ஐட்டம். இப்போ அன்னோட்டேட் ஆப்ஷன்ல ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் வந்து இதெல்லாம் டீட்டெயில் ஐட்டம். இந்த மாரி 2டி ஐட்டம் கூட இதுவும் டீட்டெயில் ஐட்டம். இதுவும் ஃபேமிலி தான். ஒரு சிம்பல் எடுத்தோம்னா, சிம்பல் எடுத்து பிளேஸ் பண்ணோம்னா, இது கூட ஒரு ஃபேமிலி தான். ஆனா இது 2டி ஃபேமிலி. 2டி ஃபேமிலிஸ் ஆர் டிபெண்டன்ட், வியூ டிபெண்டன்ட். இது வந்து அடுத்த வியூல தெரியாது. இப்ப லெவல் 1க்கு போனேன்னா, அதுல தெரியாது. என்னதான் வியூ ரேஞ்ச் பிளேஸ் சேஞ்ச் பண்ணாலும் இது தெரியாது. ஏன்னா இது 2டி ஐட்டம். 3டி ஃபேமிலி அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வியூ ரேஞ்ச் வந்து விசிபிளா இருக்கும். ஓகே. ஸோ 2டி ஃபேமிலி, 3டி ஃபேமிலி. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் எவரி வியூ இஸ் அன் எலமெண்ட். ஸோ இதுவும் ஒரு ஃபேமிலி தான். ஃப்ளோர் பிளான் தான் அதோட கேட்டகரி. இதுவும் ஒரு ஃபேமிலி தான். இதுக்கும் டைப் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. வியூ ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலின்னா என்ன? ஒரு ரிவிட்டோட எலமெண்ட். டெம்ப்ளேட் அப்படின்னாச்சுன்னா, இப்ப நம்ம புதுசா ஒரு ஃபேமிலி வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் ப்ரீ அரேஞ்ச்மென்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி லோடட் டெம்ப்ளேட்ட வந்து நம்ம எடுத்தோம்னா, ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு வாலோட டைப்பு, டோர் டைப்ஸ், விண்டோ டைப் எல்லாமே லோட் ஆயிருக்கும். அது வந்து பை டிஃபால்ட்டா ஆட்டோடெஸ்க்ல இருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசா ஒரு அ ஃபேமிலி கிரியேட் பண்றேன். ஃபேமிலி டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணணும். ஓகே. அதில போயிட்டு நான் வந்து டோர் நான் வந்து டோர் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தா, டோருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். அதிலிருந்து டெவலப் பண்றது ஈஸி. நீங்க பாருங்க டோர் வந்து ஓப்பனிங் எல்லாமே குடுத்து, ஆர்க்கி த்ரூ எல்லாமே குடுத்து, அத வந்து ஃப்ரேம்லாம் குடுத்து ஓப்பனிங்கா விட்டுருக்காங்க. ஓகே. அதனால இதிலிருந்து பண்றது வந்து ஈஸி. இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட். ஸோ அதுதான் டெம்ப்ளேட் சொல்றோம். ஓகே. இப்போ வந்து புதுசா ஒரு விண்டோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபேமிலி அதில ஒரு விண்டோ கிரியேட் பண்றோம். இங்கிலீஷ் இதில வந்து விண்டோ, மெட்ரிக் விண்டோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, விண்டோவுக்கு தேவையானதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோ மாரி இருக்கும். டோர் எப்படி இருந்துச்சு, விண்டோ எப்படி இருக்கு. ஸோ இந்த மாரி ஏற்கனவே ப்ரீ செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறது ஃபேமிலீஸு. இந்த இந்த ஃபைல்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. ஹோஸ்டட் ஃபைல், நான் ஹோஸ்டட் ஃபைல், ஃபேஸ் பேஸ்டு, ஃப்ளோர் பேஸ்டு அப்படின்னு நெறைய இருக்கு. இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்றீங்கன்னா, நியூ போயிட்டு ஃபேமிலி அப்படின்னு குடுத்தா, அந்த டெம்ப்ளேட்ல இது ஒவ்வொன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபைல். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் மாடல்ல அடாப்டிவ் ஃபேமிலி, சீலிங் பேஸ்டு ஃபேமிலி, ஃபேஸ் பேஸ்டு ஃபேமிலி, ஃப்ளோர் பேஸ்டு ஃபேமிலி, லைன் பேஸ்டு, பேட்டர்ன் பேஸ்டு, ரூஃப் பேஸ்டு, 2 லெவல் பேஸ்டு, வால் பேஸ்டு அப்படின்னு இருக்கு. இப்போ டோர் அண்ட் விண்டோ வந்து வால் பேஸ்டு ஃபேமிலி. வால்ல கொண்டு போய் வைக்கிறது. காலம் அப்படின்னா 2 லெவல் பேஸ்டு. ரூஃப் பேஸ்ட் அப்படின்னா ரூஃபோட அ அ சன்லைட் அதாவது ரூஃப் ஓப்பனிங். ஆமா. பேட்டர்ன் பேஸ்ட் அப்படின்னாச்சுன்னா, கர்டைன் வால்ல வந்து பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் பேஸ்டு. லைன் அப்படின்னா, ஒரு பீம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லைன் பேஸ்டு. 2 பாயிண்ட்ட செலக்ட் பண்றோம். ஒரு பீம் வந்து கிரியேட் ஆகுது. லைன் பேஸ்ட். ஃப்ளோர் பேஸ்டுன்னா, ஃப்ளோர் மேல மட்டும் தான் வைக்க முடியும். வேற எங்கேயும் வைக்க முடியாது. ஃபேஸ் பேஸ்டுன்னா,
ஃபேஸ்ல மட்டும் தான் வைக்க முடியும். இண்டிபெண்டன்ட்டா வைக்க முடியாது. வித்தவுட் ஃபேஸ் வந்து வைக்க முடியாது. சீலிங் பேஸ்டுன்னா, சீலிங் எலிமெண்ட்ல தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். வேற எதுலயும் ஹோஸ்ட் ஆவாது. அடாப்டிவ் அப்டின்னாச்சுன்னா, பாயிண்ட்க்கு ஏத்த மாரி இத வந்து அடாப்டிவ் ஆயிக்கும். இதே மாரி லைட்டுக்கு வந்து லைட் ஃபேமிலி இருக்கு. பிளான்ட்ஸ்க்கு வந்து பிளான்ட் ஃபேமிலி இருக்கு. ஏற்கனவே இது எல்லாமே அ செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அத எடுத்து நமக்கு தேவையானத வரைஞ்சு ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே. அதுதான் டெம்ப்ளேட்ஸ். ஓகே. டைட்டில் பிளாக் அது ஒரு ஃபேமிலி. ஓகே. அதையும் லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு இங்க போனா, இதுக்கு பேரு தான் டைட்டில் பிளாக். ஓகே. இது பேரு டெம்ப்ளேட் கிடையாது. இது பேரு ஜஸ்ட் டைட்டில் பிளாக். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னா, ப்ராஜெக்ட்ல வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே லோட் பண்ணி, அத ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்மேட் வந்து RTE. அந்த ஃபார்மேட்ல டெம்ப்ளேட் பண்ணி புதுசா வந்து கிரியேட் பண்ணும்போது, அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டா பண்ணும்போது, இதுல நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ். இது என்னன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கிற டெம்ப்ளேட். இப்போ ஒரு ஆர்க்கிடெக்ட்டா இருக்கீங்க. இப்போ டிப்பிக்கலா வந்து செட் ஆஃப் ஃபேமிலீஸு, ஒரு ஃபர்னிச்சர் டைப்ஸு, வால் டைப்ஸு, டோர் டைப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மாடல்ல வந்து எம்ப்டியா இருக்கும். ஓகே. பட் நம்பர் ஆஃப் லெவல்ஸு, லெவல் டிஸ்டன்ஸு இது எல்லாத்தையுமே செட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அவைலபிள் வியூஸ் எல்லாம் இருக்கும். ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கும். லெஜெண்ட்ஸு, நோட்ஸு அதெல்லாம் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பட்டு பட்டுன்னு எல்லாம் எடுத்து போட்டு நம்ம பண்ணிடலாம். எல்லா இடத்துக்கும் லோட் ஃபேமிலின்னு குடுக்க வேண்டியதில்ல. முக்கியமா டைமென்ஷன் ஸ்டைலு, அன்னோடேஷன் ஸ்டைலு, டெக்ஸ்ட் ஸ்டைலு, ஹேட்ச் பேட்டர்ன் அது எல்லாமே நமக்கு ஏத்த மாரி செட் பண்ணிக்கலாம். எங்க எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு.